ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பிரி, ஸோ வீக்லி எக்ஸ்பிரி, அந்த வீக்லி எக்ஸ்பிரிக்கான நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ், ஸோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 2-3 விஷயங்கள் இதில் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் இந்த கோர்ஸில் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு ஃபியூச்சர், அதாவது எப்படின்னா, இப்போ ஃபியூச்சர்னா வீக்லி ஃபியூச்சர். ஸோ வீக்லி ஃபியூச்சர்னு ஒன்று கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு கால்குலேஷனை வச்சு வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸ், ஸோ அது எது அப்படிங்கிறத டெய்லி, அதாவது வீக்லி ஃபியூச்சருக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸோ அது இண்டெக்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம லெவல்ஸ் எல்லாமே இதில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது சுருக்கமாக சொன்னால் ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்ஸ், ஸோ அதை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதும் அதில் இருக்கும். அது இல்லாமல் ஸோ அதை ஒரு இண்டிகேட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிப்பேன் அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இது நம்ம நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ், அதாவது என்னென்னா, ஸோ மேஜர் லெவல் அப்படின்னா 89 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே ஸோ கால் இருக்கா ஆர் புட்டு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து இதை முடிவு பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ நேத்திக்கு இண்டெக்ஸ் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,500. ஸோ 25,500 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நேத்திக்கு வந்து அதான் 25,479 என்னமோ. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை சொன்னால் 25,500. ஸோ 25,500 தான் நமக்கு வந்து நேற்று அட் த மணி. ஸோ அட் த மணியோட இதுக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 89, ஸோ மேலே 147, 225, கீழே வந்து ஸோ இந்த மேஜர் லெவல் கீழே 50 ரூபா, அப்புறம் வந்து 27 ரூபா. ஸோ இது எல்லாமே வந்து நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்தது. இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஃபார்முலாவில் இண்டெக்ஸ் நிஃப்டிக்கு எப்படி வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது, அதை இண்டிகேட்டராக நம்ம வந்து எப்படி அதை பயன்படுத்துறது, அதே மாதிரி இப்போ ஸோ அது ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு நம்ம வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, இப்போ வந்து ஸோ இதே சேம் ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து 25,500 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து நம்ம அந்த லெவல்ஸ் ஒன்று எடுத்தோம் இல்லையா, ஸோ மேஜர் லெவல், ஸோ மேஜர் லெவலுக்கு கீழே தான் இதோட ஓப்பன். ஸோ அது இல்லாமல் இந்த பிவோட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஃபார்முலாவை கால்குலேஷன் பண்ணி அந்த பிவோட் பாயிண்ட், அது என்ன அப்படிங்கிறது R1, S1, R2 அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். இது வந்து பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் கிடையாது. இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஃபார்முலா. ஒரு இப்போ இண்டெக்ஸ்லேயே நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு சேம், அதாவது ஓகேவா? ஸோ இண்டெக்ஸில் பார்த்தாலும் நமக்கு அந்த லெவல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 514 அப்படிங்கிறது இந்த லெவல். ஸோ மேஜர் பிவோட் பாயிண்ட். அப்போ பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இண்டெக்ஸ், அதாவது ஸ்பாட்டோட ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதே மாதிரி அட் த மணியும் வந்து அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ அது இருந்தது அப்படின்னா அப்போ ட்ரெண்ட் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 147 அப்படிங்கிற லெவலில் வந்து டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் மேலே போகும். அதாவது என்ன, இண்டெக்ஸில் இந்த லெவல்ஸ் வந்து R1, அதாவது இங்கே பிவோட்டில் இருந்து வந்ததுன்னா R1 வரைக்கும் இண்டெக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஃபார்முலாவில் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். ஓகே,
ஸோ இப்போ நாளைக்கு நம்ம ப்ரீமியம் லெவல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மேஜர் லெவல் அப்படின்னா 60 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். ஓகேவா? ஸோ 60 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். நாளைக்கு எக்ஸ்பிரி டே இருக்கனால, ஸோ அந்த எக்ஸ்பிரி டேயில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இது கரண்ட் வீக் கான்ட்ராக்டோட, அதாவது நாளைக்கு எக்ஸ்பிரி டேவோட கான்ட்ராக்ட் தான் இந்த இது. ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ். ஸோ 65 அப்படிங்கிறது மேஜர் லெவல். 65க்கு மேலே 2 லெவல் இருக்கும். ஸோ 120 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 210 ரூபா. ஓகேவா? ஸோ 210. அதே மாதிரி சப்போர்ட் லைன் அப்படின்னா, இந்த மேஜர் லெவலுக்கு கீழே 2 லைன் ரிவர்சல் லெவல், சப்போர்ட் லெவல் மாதிரி உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து 24 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு லெவல். ஓகே. ஸோ செகண்ட் லெவல் வந்து 9 ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவல். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் எப்படி 600 எடுத்துரும். ஓகேவா? ஸோ எப்படி இன்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ 600 எடுத்துருங்க. ஸோ 600ல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதாவது ரெண்டு கேண்டில் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த இது பார்த்தீங்கன்னா கால் ப்ரீமியம் கேண்டில், கீழே இருக்கக்கூடியது புட் ப்ரீமியம் கேண்டில். ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 24 அப்படிங்கிற லெவலை இன்னும் டச் பண்ணல. ஸோ இது நாளைக்கான லெவல். ஸோ 24 லெவலை டச் பண்ணுச்சுன்னா இது ரிவர்சல் ஆகலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 120 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணுச்சுன்னா இது ரிவர்சல் ஆகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்ஷனை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணுறது தான், ட்ராவல் பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறீங்கன்னா அதோட சேர்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.